வணக்கம் நண்பர்களே, இது வெனிசுலா பாகம் 2 லா டாக்ஸிற்காக நான் உங்கள் சட்டத்தரணி ரோஷான் ஃப்ராஷ். வெனிசுலாவின் வரலாறானது வளமான எண்ணெய் வளம், அரசியல் நிலையற்ற தன்மை மற்றும் ஏகாதிபத்தியத்தின் சுரண்டல் ஆகிய மூன்றிற்கும் இடையிலான போராட்டமாகவே வரலாறு நெடுகிலும் இருந்து வந்திருக்கின்றது. 1914 முதலாக எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்படுகின்றது. இதுவே வெனிசுலாவின் தலைவிதியையும் மாற்றியமைக்கிறது. விவசாய நாடாக இருந்த வெனிசுலா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதியாளர்களில் ஒன்றாக மாறுகிறது. செல்வம் கொழிக்கிறது, ஆனால் அதற்கு சமமாக ஊழலும் பெருகுகிறது. 1958 சர்வாதிகாரி பெரஸ் ஜிமெனஸ் விரட்டப்பட்ட பிறகு வெனிசுலா லத்தீன் அமெரிக்காவிலேயே மிகவும் நிலையான ஜனநாயக நாடாக மாறுகிறது. 1970களில் எண்ணெய் விலையோ விண்ணை தொட வெனிசுலாவோ தென் அமெரிக்காவின் பணக்கார நாடாகிறது. 1980 எண்ணெய் விலை மீண்டும் வீழ்ச்சியடைய நாட்டில் கடன் சுமை, ஊழல் மற்றும் ஏழ்மை அதிகரிக்கிறது. இது மக்களிடையே பெரும் அதிருப்தியையும் கலவரங்களையும் தோற்றுவிக்கின்றது. 1989 காரகாசோ போராட்டம், பெட்ரோல் விலை உயர்வு மற்றும் சிக்கன நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் வீதியில் இறங்கி போராட்டங்கள். தற்போதான அரசாங்க அடக்குமுறையால் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகின்றனர். இது மக்களின் மனதில் ஆளும் வர்க்கத்தின் மீது பேரும் வெறுப்பை உண்டாக்குகிறது. 1998 பழைய அரசியல் கட்சிகள் மீதான வெறுப்பு தேர்தலில் முன்னாள் ராணுவ அதிகாரி ஹியூகோ சாவேஸை ஆட்சியில் அமர்த்தியது. வெனிசுலாவின் இந்த ஆட்சி மாற்றம் மிகவும் புரட்சிகரமான ஒன்றாகவே அக்கால உலக அரசியலில் பார்க்கப்பட்டது. இவர் ஆட்சி பீடம் ஏறிய பின் எண்ணெய் வருவாய்வை பயன்படுத்தி ஏழைகளுக்கு இலவச மருத்துவம், கல்வி மற்றும் உணவு திட்டங்களை வழங்கினார். இவ்வாறு பல மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுத்தார். இது அவருக்கு ஏழை மக்களிடம் பெரும் ஆதரவை பெற்றுத் தந்தது. அதுவரை அமெரிக்க நிறுவனங்களே வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை தோண்டி எடுத்து ஏற்றுமதி செய்து அதிக லாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தன. ஆனால் அந்நிறுவனங்களோ வெனிசுலா அரசாங்கத்திற்கு வெறும் வரி மற்றும் உரிமை தொகையாக சிறியளவு வருவாயவையே வழங்கின. 2007ஆம் ஆண்டில் ஜனாதிபதி மீண்டும் எண்ணெய் தொழிற்துறைக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்தார். இதன் மூலம் வெளிநாட்டு நிறுவனங்கள் மீதான கட்டுப்பாடுகளும் நடைமுறைகளும் கடுமையாக்கப்பட்டன. இதனால் எண்ணெய் வளத்திலிருந்து முழுமையான வருமானம் கிடைக்க அவரது ஆட்சியின் கீழ் நாட்டின் பொருளாதாரம் சிறிது சிறிதாக முன்னேற ஆரம்பிக்கிறது. இதனால் பல்வேறு அமெரிக்க நிறுவனங்கள் வெனிசுலாவை விட்டு வெளியேற அமெரிக்காவின் கடும் கோபத்துக்கு ஆளாகிறார் அவர். இதனால் வெனிசுலா அமெரிக்காவின் நிரந்தர எதிரியாகிறது. அவரின் ஆட்சிக்காலம் முழுவதும் அமெரிக்கா அவரை ஆட்சியிலிருந்து அகற்றவும், கொலை செய்யவும் சதி செய்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இவற்றில் சில அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளாக இருந்தாலும் சில சம்பவங்களுக்கு வரலாற்று ரீதியான உண்மையான ஆதாரங்களும் உள்ளன. 2002 ஏப்ரல் மாதம் வெனிசுலாவில் நடந்த ஒரு ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி மூலம் அவர் 47 மணித்தியாலங்கள் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். அவர் அகற்றப்பட்ட உடனேயே ஆட்சியை பிடித்த அரசை உலக நாடுகள் பலவும் எதிர்த்த நிலையில் அமெரிக்க அரசாங்கம் மட்டும் ஆதரவு அளித்தது. புரட்சிக்கு முன்னதாலவே சதித்திட்டம் தீட்டியவர்களுடன் அமெரிக்க அதிகாரிகள் தொடர்பில் இருந்தனர் என்றதற்கான CIA ஆவணங்கள் பிற்காலத்தில் வெளியாகின. அமெரிக்கா அவரை மீண்டும் பதவிக்கு கொண்டு வரக்கூடாது என மறைமுக அழுத்தங்களை கொடுத்தது. வெனிசுலாவின் அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு அமெரிக்கா ஜனநாயகத்தை வளர்த்தல் என்ற பெயரில் எதிர்க்கட்சிகளுக்கு பெருமளவு பணத்தை வாரி வழங்கியது. USAID மற்றும் நீட் போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் ஊடாக வெனிசுலாவில் உள்ள சாவேஸ் எதிர்ப்பு அமைப்புகள், ஊடகங்கள் மற்றும் NGOகளுக்கு பல மில்லியன் டாலர்கள் வழங்கப்பட்டன. வெனிசுலாவின் ஆட்சியை பலவீனப்படுத்தவும், மக்கள் மத்தியில் அவர் மீதான அதிருப்தியை உருவாக்கவும் அமெரிக்கா பகுதிநிலை தடைகளை பயன்படுத்தியது. வெனிசுலாவின் உயிர்நாடியான எண்ணெய் துறையை குறிவைத்து தடைகள் விதிக்கப்பட்டன. இது அந்நாட்டின் பொருளாதாரத்தை முடக்கி மக்களை அரசுக்கு எதிராக திருப்பும் ஒரு உத்தியாக பார்க்கப்பட்டது. இவ்வாறு தனக்கும் தன் நாட்டு மக்களுக்கும் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக நெஞ்சுறுதியுடன் போராடுகிறார் அந்த மாமனிதர். ஏகாதிபத்தியத்தால் தனக்கு மரணம் நிச்சயம் என தெரிந்தும் சாவை தனது சட்டைப்பையில் வைத்துக் கொண்டு தனது நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அயராது உழைக்கின்றார். அவருக்கு 2011 புற்றுநோய் இருப்பதாக கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்பாதிப்பால் அவர் 2013 மரணடைகிறார். அத்தோடு ஏகாதிபத்தியத்தினை எதிர்த்து வீரம் எனும் சாட்டை கொண்டு விசிறியடித்த அந்த சிங்கத்தின் சரிவு உலக சரித்திரமாகின்றது.
அவரது உடலில் இந்த புற்றுநோயை அமெரிக்கா செயற்கையாக செலுத்தியிருக்கலாம் என்று சந்தேகம் இன்று வரை நிலவுகிறது. தென் அமெரிக்காவின் இடதுசாரி தலைவர்கள் பலருக்கு, அதாவது பிரேசில், அர்ஜென்டினா, பராகுவே தலைவர்களுக்கு ஒரே காலகட்டத்தில் புற்றுநோய் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டி அமெரிக்கா ஏதோ ஒரு வகை உயிரியல் ஆயுதத்தை பயன்படுத்துவதாக இன்று வரையில் சந்தேகிக்கப்படுகிறது. இந்த சதிகள் அனைத்துக்கும் பின்னணியில் இருந்த முக்கிய காரணம் எண்ணெய் என்பது உலகறிந்த உண்மையாகும். வெனிசூலா வெளிநாட்டு நிறுவனங்களை வெளியேற்றி எண்ணெயை தேசியமயமாக்கியது அமெரிக்க நிறுவனங்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியது. எனவே அமெரிக்காவுக்கு எதிரானவர்களை அகற்றிவிட்டு அவர்களுக்கு சாதகமான ஒருவரை ஆட்சியில் அமர்த்துவதே அமெரிக்காவின் நீண்டகால திட்டமாக இருந்து வருகிறது. அதே சமயம் வெனிசுலாவின் சில இறுக்கமான நடைமுறைகளால் உள்நாட்டில் ஜனநாயக நிறுவனங்களை பலவீனப்படுத்தப்பட்டன, ஊடகங்களை ஒடுக்கப்பட்டன மற்றும் தனியார் நிறுவனங்கள் அரசுடைமையாக்கப்பட்டன. வேலை இழப்பு போன்ற குற்றச்சாட்டுகளும் அவர்களுக்கு எதிராக எழாமல் இல்லை. 2013இல் பழையவர் புற்றுநோயால் காலமாக அவரின் நண்பரும் அவர் தேர்ந்தெடுத்த வாரிசுமான புதியவர் பதவியேற்கிறார். புதியவரின் கெட்ட காலமோ என்னவோ, அவர் பதவியேற்ற சிறிது காலத்தில் உலகச் சந்தையில் எண்ணெய் விலை சடுதியாக சரிகிறது. நாடு வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியில் சிக்குகிறது. தவறான பொருளாதார கொள்கைகள் மற்றும் ஊழலால் பணத்தின் மதிப்பு அதல பாதாளத்திற்கு செல்கிறது. உணவு மற்றும் மருந்து பொருட்களுக்கு படும் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. நாடு மீண்டும் வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியில் சிக்குகிறது. வறுமை மற்றும் அரசியல் அடக்குமுறையால் சுமார் 70 லட்சத்திற்கும் அதிகமான வெனிசுலா மக்கள் அகதிகளாக அண்டை நாடுகளுக்கு தப்பிச் சென்றனர். 2018 மற்றும் 24 தேர்தல்கள் முறைகேடானவை என்று எதிர்க்கட்சிகளும் அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகளும் குற்றம் சாட்டின. அமெரிக்கா மீண்டும் பொருளாதார தடைகளை விதித்தது. ஒரு காலத்தில் லத்தீன் அமெரிக்காவின் பணக்கார நாடாக இருந்த வெனிசுலா அரசியல் பிளவுகள், எண்ணெயை மட்டும் சார்ந்த பொருளாதாரம் மற்றும் சர்வாதிகார போக்கு, ஏகாதிபத்தியத்தின் சுரண்டல் போன்றவற்றால் இன்று உலகின் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் நாடாக மாறியுள்ளது. வெனிசுலாவின் இந்த சரிவுக்கு பின்னால் எண்ணெய் பசி பிடித்த ஏகாதிபத்திய காட்டேரிகளே இருந்தனர் என்பது மறுக்கவும் மறைக்கவும் முடியாத உண்மையாகும். உலகின் எங்கெல்லாம் குழப்பங்களும் பொருளாதார நெருக்கடிகளும் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் அவைகளுக்கு பின்னால் நிச்சயம் ஒரு ஏகாதிபத்தியத்தின் கை ஓங்கியிருக்கும். இந்நிலைமைகளை அமெரிக்கா எவ்வாறு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது, புதியவரின் கைது, அதன் சட்ட விளைவான் தன்மை என்பனவற்றை அடுத்து வரும் வீடியோவில் பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற தகவல்களுக்கு நமது லா டாக்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். லா டாக்ஸுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.